இது அரசியலா சித்தாந்தமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு, ஏன்னா அதில் அரசியல் இல்லை சித்தாந்தம் இல்லை, அதனால் அதுக்குள்ளே ரெண்டு டிஸ்கஸ்குள்ளே போக வேண்டாம். பெரியார் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்தை எடுத்து சொன்னார், அதுக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையா அப்படிங்கிற வாதம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாட்டுடைமையாக்குங்க நாங்கள் எடுத்து காட்டுறோங்கிறாங்க. நாட்டுடைமையாக்கில் எங்கள்கிட்ட தகவல் இல்லை, எங்கள்கிட்ட நூல்லாம் இல்லை. ஆனால் நூலில் என்ன இருக்குங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். கேட்டாங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம், மக்கள் மன்றத்தில் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெரியார் வந்து மொத்தம் 94 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருங்க. அவர் வந்து 8,20,000 மைல்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறார். 21,400 மணி நேரம் அவர் வந்து மொத்தமாக பேசியிருக்கிறார். அவருடைய உரையை வந்து நீங்கள் ரெக்கார்டில் போட்டு கேட்டிங்கன்னா 2 வருஷம் 5 மாதம் 11 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய உரை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் ஓடக்கூடிய அவருடைய உரையிலிருந்து ஏதோ ஒரு 4 வரியை எடுத்து போட்டு பெரியார் தமிழினத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படிலாம் பேசுறதுங்கிறது சுத்த அபத்தம். ஒரு தலைவரை எப்போ மதிப்பிடணும்னு சொன்னால் அவர் தோன்றிய இயக்கம் எந்த லட்சியத்தை நோக்கி பயணித்தது, அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்தது, அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. பெரியார் பொறுத்தவரையும் காங்கிரஸில் வகுப்புரிமைக்கு போராடினார், அதை மறுத்தது, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார். அப்புறம் நீதி கட்சியை ஆதரித்தார், நீதி கட்சி தலைவரானார். அப்புறம் அது அரசியலில் ஈடுபட வேண்டாம், அரசியல் தேர்தலில் போய் போட்டிட்டு நம்ம கொள்கையை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பண்பு மாற்றமாகி திராவிட கழகமாக மாற்றினார். திராவிட கழகமாக மாற்றி அதே கொள்கையாக தான் பேசினார். அதுக்கப்புறம் இதே காங்கிரஸை எதிர்த்த பெரியார் ஆச்சாரிய ராஜாஜியுடைய அந்த பார்ப்பனிய காங்கிரஸை எதிர்த்தார். காமராஜர் வந்ததுக்கப்புறம் அவர் தன்னுடைய சமூக நீதி காமராஜர்னால அதே காங்கிரஸை எதிர்த்த பெரியார் காங்கிரஸை ஆதரித்தார். காங்கிரஸை ஆதரித்து காமராஜரை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை எதிர்த்த திமுக ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்தப்ப அது பார்ப்பன ராஜாஜியோட சேர்ந்துருச்சுங்கிறதால திமுக எதிர்த்தார். அதே திமுக ஆட்சிக்கு வந்து சமூக நீதி ஆதரித்தப்ப திமுகவை ஆதரித்தார். ஆக தன்னுடைய கொள்கை பார்வையின் அடிப்படையில் ஒரு கட்சியை ஆதரிப்பது எதிர்ப்பது, எதிர்த்தார், எதிர்த்திருக்கார். இதெல்லாம் எப்படி எடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் சரியான ஒரு கொள்கை பார்வையை நோக்கி ஒரு இயக்கத்தை முன்னெடுப்பது. அதுதான் இப்போ பெரியார் சொன்ன அடிப்படை லட்சியமான சாதி ஒழிப்பு, மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும். மானம் வந்து எப்படி மக்களை பறித்தது, வேத காலத்தையும் சமாதானத்தையும் காட்டி மானத்தை பறித்தது, அதை எதிர்த்தார். அப்போ அறிவை எப்படி பறித்தது, இந்த மக்கள் அடிமையாக இருக்காங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி பறித்தது, அதுக்காக கல்வி உரிமைக்காக போராடினார். அப்போ மானமும் அறிவும் உள்ள மக்களுக்காக தன்னுடைய இயக்கத்தை கட்டமைத்த தலைவர் மானத்தை மீட்பதற்காகவும் உரிமை மீட்பதற்குமான ஒரு போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக பயணித்தார், இறக்கின்ற வரை பயணித்தார். தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு விடுதலையை பேசிய ஒரே தலைவர் பெரியார் தான்.